ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே உன்னை தேடி வந்துள்ளேன். அதாவது உன்னுடைய உறவினர்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும், அதாவது இன்னும் வெளியவே வரவில்லை, அவர்கள் வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் உங்கள் அனைவருக்கும் தெரிய வரவில்லை. ஆனால் அது தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில், இல்லை இன்னும் ஒரு 2 நாட்கள் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் நடப்பது என்னவென்று உன்னுடைய காதுகளுக்கு கேட்கும். அவர்களே உனக்கு சொல்வார்கள், அது போல ஒரு விஷயம், இது போல ஒரு விஷயம் என்று. அது என்ன விஷயம் என்று நான் சொல்கிறேன். அதனால் பொறுமையாக இருந்து நான் சொல்வதை பொறுமையாக கேள். நான் உனக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ ஒரு விஷயத்திற்கு போனால் கூட உன்னை எப்பொழுதுமே இலக்காரமாக இவள் வந்துவிட்டாளா என்று பார்ப்பதும், நீ போட்டிருக்கும் உடையை குறைவாக எடை போடுவதும் தான் என்ற அகந்தை இருப்பது என்னிடம் மட்டும்தான். எல்லா பணமும் நகைகளும் இருக்கிறது என்று சொல்லாமல் பார்க்கும் பார்வைகளும் இப்படி இருந்த ஒரு பெண் உன்னவள் யார் என்று ஞாபகம் வந்துவிட்டதா? ஒரு விஷயத்திற்கு போனால் கூட அப்படி பார்ப்பார்கள். உன்னிடம் இப்பொழுதுதான் பணமில்லை, நகமில்லை, ஆனால் ஏற்கனவே எல்லாமே இருந்தது. ஆனால் அவளிடம் அப்பொழுது ஒன்றுமே இல்லை, இப்பொழுது எல்லாமே இருக்கிறது. அதனால் அவள் உன்னை மட்டும் அல்ல, எல்லோரையும் இப்படி இலக்காரத்தனமாகத்தான் பார்க்கின்றாள். அவளுக்காகத்தான் குழந்தையே ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அவளுடைய வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் வெளிவரும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான வாழ்வில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து யாருடைய உழைப்பிலும் நீ மேலே வரக்கூடாது. ஏனென்றால் யாரிடமாவது உதவி கேட்டு அதன் மூலமாக நாம் வளர்ச்சி அடைந்தோமானால், இது நான் தான் செய்தேன், இதனால் தான் இவள் வளர்ச்சி அடைந்து விட்டாள், இப்பொழுது என்னால் தான் இவளிடம் காசு பணம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்களோ என்ற நீ பயந்து நீ யாரிடமும் உதவி கேட்பது கிடையாது. எப்பொழுதும் நான் தான் உயர வேண்டும், என்னால் தான் என்னுடைய குடும்பம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உனக்கு தோள் தட்டித்தான் விட வேண்டும். அந்த அளவுக்கு நீ யோசிப்பது சரியான ஒரு விஷயம். உனக்கு நான் தட்டி கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? சரியான விஷயம் செய்தால் அதே போல தட்டித்தான் கொடுக்க வேண்டும். அந்த அளவு சரியான விஷயத்தை யோசிக்கின்றாய். உன்னால் தான் உன்னுடைய குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும். மற்றவரிடம் உதவி கேட்பது மட்டும், எனக்கு இந்த வேலை வாங்கி தாருங்கள், இந்த உதவி செய்தால் மட்டும் போதும், இவரிடம் சொல்லிவிடுங்கள், எனக்கு வேலை செய்து வாங்கி தாருங்கள் என்றெல்லாம் கேட்டாய். ஆனால் உன்னுடைய திறமையினால் நீ வளருவாய். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவர் என்னதான் வளர என்று சொல்லி பெயர்களை எல்லாம் அவர்கள் வாங்குவார்கள். நீ செய்ததற்கான பிரயோஜனமே இருக்காது. அதனால் நீ நினைப்பது, நீ யோசிப்பது, செய்வது சரிதான். ஆனால் இப்பொழுது முக்கியமான காரணமே என்ன தெரியுமா? உன்னை வாழவே கூடாது. முக்கியமாக நீ வாழக்கூடாது. உன்னை இலக்காரமாக பார்த்தவர் நீ எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவர்கள் வீட்டுக்கு போனால் கூட மதிப்பு கொடுத்து போவதில்லை. பணத்தோடு திமிரை வைத்து ஆடுகிறார்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், பணம் என்பது இன்று இருக்கும், நாளை இருக்குமா? நாளை இருக்கும் பணம் என்பது தானாக வருவதுதான். நாங்கள் இது செய்ததினால்தான் இது வருகிறது, அது செய்ததினால்தான் அது வருகிறது என்பது கிடையாது. நான் மனம் வைக்க வேண்டும், உனக்கு பணம் தர வேண்டும் என்று, அப்போதுதான் பணம் வரும். அதுவே பணத்தை வைத்து நீ ஆடினாய் என்றால் அது எப்படி பிடுங்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அகந்தையோடு இருப்பவனை நான் மன்னிப்பதும் கிடையாது. அவனிடம் எதையும் அவன்தான் என்று ஒரு எண்ணத்திற்கு வருகிறான். எந்த ஒரு விஷயம் அவளுக்கு வரும்பொழுதுதான் அன்று அவள் வருகின்றாளோ அந்த விஷயத்தை நிச்சயமாக அவரிடம் இருந்து எடுத்து விடுவேன். அதுபோலத்தான் உன்னுடைய இப்படியெல்லாம் செய்துவிட்டு மற்றவர்களை இலக்காரமாக செய்து கொண்டு இருந்த ஒரு பெண், அவளுக்கு சிறு வயதெல்லாம் அல்ல, ஒரு பெரிய வயதுதான். ஆனால் அந்த பெரிய வயதிற்கான ஒரு மனசு அவரிடம் இல்லை. அந்த பெண்ணிடம் நாம் இவ்வளவு பெரிய வயதாக இருக்கின்றோமே, நம்மிடம் இந்த ஒரு குணம் இல்லையே என்று அவள் நினைக்கவே இல்லை. எப்பொழுதும் திமிரான பேச்சுதான்.
தான் என்கின்ற அகந்தை இதுதான். அவளுக்கு மிக மிக அவளுடைய ஆடம்பரத்தினால் மிக மிக அதிகமான கடனை வாங்கி விட்டாள். கடனை வாங்கி இப்பொழுது எப்படி அடைப்பது என்று தெரியாமல் தவிக்கிறேன். இது குடும்பத்திற்குள் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை சீக்கிரமாகவே வெளியே வரும். அனைத்தும் பார்ப்பாள். இது இந்த வராகி சொல்கின்றேன். எல்லாவற்றையும் ஆசை என்பது குறைவாகத்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம் என்னவோ அதற்கு தகுந்த போல்தான் ஆசைப்பட வேண்டும். ஒரு 10 ரூபாய் சம்பாதித்து 11 ரூபாய்க்கு செலவு செய்தால் 1 ரூபாய் கடனாகிவிடும். 10 ரூபாய் சம்பாதித்தால் 1 ரூபாய் செலவு செய்துவிட்டு 9 ரூபாய் சேமித்தால் தான் வசதியாக வாழ முடியும். 10 ரூபாய் சம்பாதித்து விட்டு நீ 11 ரூபாய்க்கு செலவு செய்தால் 1 ரூபாய் கடன் என்றால், இது போலவே செய்து கொண்டிருந்தால் கடன் அதிகமாகத்தானே செய்யும். வசதி ஆகிவிட்டோம் என்பதற்காக நாம் செலவாளியாக இருக்கக்கூடாது. அப்பொழுது பார்த்து பார்த்து வைத்திருக்க வேண்டும். உரிமை அதிகமான இடையில் இருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டவன் இடையே குறைக்கின்றான். அதற்காக அவன் மேலும் மேலும் ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டே அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அவன் திரும்பவும் எடை கூடைத்தான் ஆவான். அதை சரியாக சாப்பிட்டு இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்களானால் அவர்களுடைய லட்சியம் போலவே சமமான இடைக்கு வந்து விடுவார்கள். அது என்பதற்காக செலவு செய்யக்கூடாது. காசு வராத பொழுது சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து விடுகிறது என்று செலவு செய்வது இது தவறு. உன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் ஒரு பெண் அப்படித்தான் செய்கிறார். இப்பொழுது கடலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். கடலில் மிக மிக பெரிய பிரச்சனையில் அவள் இருக்கின்றார். அவள் எல்லா விஷயத்திலும் அலட்சியத்தை காட்டி இப்பொழுது பணத்தின் மீது அலட்சியம் காட்டினாய். அகந்தையோடு இருந்தால் இப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாய் அல்லவா? அதனால் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு அழைப்பு வருமானால் நான் உன்னிடம் சொல்வதை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயமும் உனக்கு தெரியாதது போலவே காட்டி தெரியாதது போலவே இருந்துவிடும். இவனால் தான் இது வராகி என்று சொன்னார் என்பது உனக்குள் இருக்கட்டும். மற்றபடி உன் வீட்டில் இருப்பவர்களுடன் கூட பகிராதே. ஆனால் அது நடந்த பிறகும் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி மாட்டிக்கொள்ள உனக்கு எப்படி தெரியும் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். என் அன்பு குழந்தையே, எந்த வசதிகள் வந்தாலும் சரிதான், அகந்தை இருக்கக்கூடாது. திடீரென்று பார்த்தால் அவன் ஏழையாக இருப்பான். அப்படியென்றால் அவன் ஆடிய ஆட்டங்கள் அப்படி குறைவாக பேச வேண்டும், குறைவாக பழக வேண்டும், குறைவாக ஆசைப்பட வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் ஆசைப்பட்டாய் எப்படி? அதனால்தான் நிறைய கடன். நம்பிக்கையாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. உங்களை பார்த்து ஒருவன் கேலி கிண்டல் எல்லாம் செய்தால் அவனுக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுது அவன் உன்னை என்னென்ன எல்லாம் செய்தானோ அது அவனும் அனுபவிப்பான். இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் நிச்சயமாக தவறு செய்பவர்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அனுபவித்து கொண்டு தான் இருப்பார்கள். நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு தவறு செய்ததினால்தான் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பிறக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் பிறக்கும். எப்பொழுதும் யோகம் வரும், அதிர்ஷ்டங்கள் அடிக்கும், நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நல்ல வழிகளையும் காட்டி உன்னை நிச்சயமாக பேரும் புகழுடன் வாழ வைப்பேன். எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லாம் உனக்கு திருப்திகரமாகவும் நல்ல முறையில் நடக்கும். நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லா விஷயத்திலும் நீ வெற்றி பெறுவாய். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.